தமிழ்நாட்டில் அதிமுக மத்தியில் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அதிமுக தலைமை பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமி கூடவே கூடாது என அங்கிருக்கும் அதன் தொண்டர்கள் முடிவு செய்துவிட்டனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கிருந்து SP வேலுமணி அவர்களை தொடர்பு கொண்டு, அண்ணே, இனிமேல் நீங்கதான் நம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நேற்று இரவே ரகசியமாக மீட்டிங் ஒன்று கூடியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த ரகசிய மீட்டிங் குறித்த தகவல் தெரிய வந்ததால் தென் மாவட்டங்களில் தன்னுடைய வருகையை எடப்பாடி பழனிசாமி அதிகரித்துள்ளார். வரப்போகும் காலகட்டங்களில் வரும் வாரங்களில் தென் மாவட்டங்களான மதுரை, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி செல்லவிருக்கிறார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் என்னவோ தென் மாவட்டங்கள் ஏற்கனவே எடப்பாடி கையை விட்டு சென்று விட்டதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் எடப்பாடி பழனிசாமி கட்சி தன் கையை விட்டு சென்றுவிடும் என்ற பயத்தில் சரியான உறக்கம் இன்றி இரவு முழுவதும் புலம்பி தீர்த்து வருவதாகவும், நாளுக்கு நாள் அதிமுகவில் தனக்கு ஆதரவு அளிப்பவர்கள் குறைந்து கொண்டே வருவதாகவும், அதனால் மிகுந்த மன வருத்தத்துடன் இருப்பதாகவும் சில தகவல்கள் கசிந்து வருகின்றன. நிச்சயம் அதிமுகவின் அடுத்த தலைமை பொறுப்பில் SP வேலுமணிதான் அமர வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவரும் விருப்பம் தெரிவித்து தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களையும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் SP வேலுமணிக்கும் அந்த அளவிற்கு வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் இறங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இனி கட்சியின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என்றும், இனி வரும் காலங்களில் அதிமுக சரியான தலைவரின் கீழ் வழிநடத்தி செல்வதோடு மட்டுமின்றி நிச்சயம் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தொண்டர்கள் தெரிவித்து வருகின்றனர். எனவே தென் மாவட்டங்களில் இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு என்பது கிடையவே கிடையாது என்பது உறுதியாகிவிட்டது. என்னதான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு சென்று தனக்கு ஆதரவு அளிக்குமாறு எடப்பாடி பழனிசாமி அலைந்து திரிந்தாலும் கூட அமர்ந்த இடத்தில் இருந்தே தென் மாவட்டம் முழுவதையும் SP வேலுமணி தன் வசப்படுத்திக் கொண்டார். இனிமேல் அதிமுகவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பது இதை வைத்து நன்றாக தெரிகிறது.